இதோ பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு சார் நான் செய்ய போறேன்? நேரமாச்சுங்கிறான், சட்ட மாத்திக்கலாமா? என்னோட பார்ட்னர் வரணும். இந்நேரம் அவர் வந்திருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஏன்பா 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? ரிக்ஷா கரண்ட் ஏது சார் 100 ரூபாய்க்கு சில்லற? வெயிட் பண்ணு, உள்ள போய் கொடுத்து அனுப்புறேன். ஹலோ, வாடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, என்னடா ரிக்ஷாவில் வந்து இறங்குற? வழியில என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. ஏன்டா ஒரு போன் பண்ணியிருந்தா என் காரை அனுப்பியிருப்பேன்ல. நீ ரிக்ஷாவில் வர்றதை பார்த்தா 4 பேர் கேவலமா நினைக்க மாட்டாங்க? நடந்து வந்தா அதை விட கேவலமா நினைப்பாங்க. ஏய், அந்த ரிக்ஷாவை கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் நிறுத்து. ஏன் சார், கௌரவம் குறைஞ்சு போயிருமா? ஜட்ஜு சார், உங்களோட மதிப்பு வீட்டுக்குள்ள ரிக்ஷா வந்ததுல இல்ல, நீங்க சொல்ற நியாயமான தீர்ப்புல தான் இருக்கு. கூலிய கொடுத்துட்டா நான் ஏன் சார் இங்க நிக்க போறேன்? தப்பா பாத்தீங்க. ஏய், ரிக்ஷாவை கொஞ்சம் நிறுத்து. இந்த ரிக்ஷா யாருது? என்னதான்? உன் பேரு? ராஜா. அப்போ இந்த போட்டோவில் இருக்கிறது என்னுடைய மாமனார் மச்சன. நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்ல சார், அதான் எழுதி வச்சிருக்கேன். தம்பி, ரிக்ஷாவை எங்கேயும் நிறுத்தி வைங்க, இத வர்றேன். என்ன மச்சான் திடீர்னு மரியாதை கூடுது? என்ன சம்பந்தி, பார்ட்னர் வந்துட்டார் போல இருக்க. வணக்கம். வணக்கம். சட்ட மாத்திக்கலாமா? மாத்திரத்துக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு உங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாங்களே. உங்க மக அமெரிக்காவில் இருக்கா. கேபிள் கொடுத்துருக்கோம், போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியல, வந்துருவா. உங்க மாப்பிள்ளையும் அமெரிக்காவில தான் இருக்காரா? ஆமா ஆமா. அமெரிக்காவில அவரு ரிக்ஷா ஓட்டுறாரா? நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் என் பொண்ணை உங்க பையனுக்கு கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா நீங்க ஒரு ஜட்ஜு கிட்டே போய் சொல்லிருக்கீங்க. உங்களை நம்பி எப்படியா என் பொண்ணு அனுப்புறது? என் கௌரவம் என்ன ஆகிறது? உங்க மக ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டிக்கிட்டது கூட தப்பு இல்லையா, ஆனா இன்னும் அவனை ரிக்ஷா ஓட்ட வச்சிருக்கீங்களே, அதுதான் தப்பு. மருமகனை ரிக்ஷா ஓட்ட வச்ச நீங்க நாளைக்கு என் பொண்ண 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்க அனுப்ப மாட்டீங்கன்னு என்னையா நிச்சயம்? சம்பந்தி பிளீஸ். நிச்சயதார்த்தமே நடக்கல, என்னையா சம்மந்தி? தட்டலாம் எடுத்துக்கிட்டு போங்கயா வெளியே. பெரிய மனுஷனா இருக்கீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணி தான் பேசுறேன். கெட் லாஸ்ட், போங்கயா வெளியே. என்னங்கடா அது? கூலி குடுக்கறேன்னு சொன்னவனையும் காணோம், இருடான்னு சொன்னவனையும் காணோம். டேய், என்ன மாப்பிள்ள இவ்வளவு தூரம்? மாமா கிட்டதா சொல்லுங்க. மாமாவும் கூட வந்திருக்காரு. ஒருக்கி ராஸ்கல், திட்டம் போட்டு என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இந்த ஒரு தடவை மாப்பிள்ளன்னு சொன்னேன். மாப்பிள்ள கோபப்பட்டா உறவு முறை விட்டா போயிரும். மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அத்தை, நீங்க எடுத்து சொல்லுங்க. டேய், என்ன பத்தி நீ சரியா புரிஞ்சுக்கல. என்கிட்ட மோதன என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல? என்ன பண்ணுவ? எங்க அப்பா காலை உடைச்ச மாதிரி என் காலையை உடைச்சிருவியா? மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு எங்க அம்மா என்ன தடுத்துட்டாங்க. இல்லையா இந்நேரம் நீயும் உங்க அப்பனும் கட்டக்கால வேண்டாம் நடந்துகிட்டு இருக்கணும். மோதி பார்க்க நானும் தயார் தான்டா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா உனக்கு தான் அது இல்லையே. ஏற்கனவே உள்ளப்பட்ட அவமானப்படாதா? இங்கேயுமா வழியில இருக்கு. பாக்குறேன் அவனை.